மூளையினுடைய செயல்பாட்டை கன்ஃபியூஸ் பண்ணும். சர்க்கரை நோயாளியான நம்ம இதே இனிப்ப சாப்பிடலாமா, இன்சுலினை கூட்டி போட்டுக்கலாங்கிறது ஒரு மிக மிக பெரிய தவறு. தானாவே குறைக்கப்பா, மூளைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். செண்பகம் சர்க்கரை நோய் கிளினிக்கிலிருந்து சர்க்கரை நோய் மருத்துவர் டாக்டர் பாண்டியன் பேசுகிறேன். அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க. தீபாவளினாவே இனிப்பு தான். நம்மளும் இனிப்பு சாப்பிடுவோம். பக்கத்து வீட்டுக்காரங்க மற்ற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு நம்ம நல்லுறவை வளர்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போய் கிறிஸ்டின்ஸ்க்கு முஸ்லிம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்வீட் கொடுத்து நம்ம சந்தோஷத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஆனா இப்ப நம்ம டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். சர்க்கரை நோயாளியான நம்ம இதே இனிப்ப சாப்பிடலாமா? உங்களுக்கே தெரியும் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். கடையில இப்ப சுகர் ஃப்ரீ ஸ்வீட்ஸ் விற்கிது. ஆனா நிறைய பேர் என்னன்னா, சார் நான் கடையில எல்லாம் போய் வாங்கி சாப்பிட்ற பழக்கம்லாம் இல்லை சார், வீட்டிலேயே நாங்க சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இனிப்புகள் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பா செய்யலாம். இப்போ கேசரி செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில. அப்போ கேசரியில சுகர் இல்லாதவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், சுகர் இருக்கிறவங்களுக்கு கேசரி செய்யும் போதே அவங்களுக்கு இனிப்பு போட்டு செஞ்சுக்கோங்க. சுகர் இருக்கிறாங்க, வயசான தாத்தா பாட்டி இல்ல உங்களுக்கே கூட சுகர் இருக்கு அப்படின்னா சர்க்கரைக்கு பதிலா சுகர் ஃப்ரீ, நம்ம காஃபி டீல போடுறோம் இல்லையா, சுகர் ஃப்ரீ பவுடர், சுகர் ஃப்ரீ நேச்சுரா, சுகர் ஃப்ரீ கிரீன், அந்த மாதிரி இந்த ஸ்டீவியா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை போட்டு நம்ம கேசரி கிண்டி சாப்பிடலாம். அதுல ஒன்றும் அவ்வளவு சுகர் எல்லாம் கூடாது, கேலரியும் அதிகம் வராது, தாராளமா சாப்பிடலாம். மத்தியானம் பாயாசம் செய்யறோம், மற்றவங்களுக்கு சர்க்கரை போட்டு எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு என்ன பண்ணும், சர்க்கரை போடாம இதே சுகர் ஃப்ரீய அளவா கொஞ்சோண்டு போட்டு சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்க என்னென்ன ஸ்வீட்ஸ் செய்யறீங்களோ அத்தனை ஸ்வீட்லயுமே இந்த சுகர் ஃப்ரீய போட்டு சாப்பிடலாம். ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கு. டோட்டலா நம்ம அன்னைக்கு எடுத்துக்கிற அந்த ஸ்வீட்ல நம்ம சுகர் ஃப்ரீயினுடைய அளவு 25 கிராம்ல இருந்து 30 கிராமுக்கு மேல மிகக்கூடாது. அந்த அளவா சாப்பிடணும். எது சாப்பிட்டாலும் அதுல அளவு ரொம்ப 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 முக்கியம். அப்ப எல்லா தடையும் சொல்றதுதான், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஆக தீபாவளிக்கு மற்றவங்க எல்லாம் ஸ்வீட் சாப்பிடட்டும், நம்ம என்ன பண்ணுவோம், கேர்ஃபுல்லா சர்க்கரையும் கூடாம நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சுகர் ஃப்ரீ பவுடரை யூஸ் பண்ணி கேசரி பாயாசம் மற்ற இனிப்புகள் செய்யலாம். அதனால ஒண்ணுமே தப்பு இல்லை. இனிப்பை சாப்பிட்டுட்டு சர்க்கரை போட்ட வெல்லம் போட்ட கருப்பட்டி போட்ட இனிப்பை சாப்பிட்டுட்டு மாத்திரையை கூட்டி போட்டுக்கலாம், இன்சுலினை கூட்டி போட்டுக்கலாங்கிறது ஒரு மிக மிக பெரிய தவறு. அது இயற்கையா ரெகுலரா வேலை செஞ்சிட்டு இருக்கிற நம்மளுடைய பிரெயினை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, அதனுடைய வேலையில போய் குறுக்கிடுற மாதிரி. எப்படி அப்படின்னா, அது உங்க சர்க்கரை கூட மீது தானா இன்சுலினை அதிகம் சுரந்து தானாவே குறைக்கப்பா, மூளைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. அதே மாதிரி சர்க்கரை குறைஞ்சாலும் இன்சுலின் செக்ரீஷனை நிப்பாட்டிட்டு அந்த ஆல்பா செல் செக்ரீட் பண்ற குளுககான அதிகமா செக்ரீட் பண்ணி சர்க்கரையை கூட்டுற குணமும் உண்டு. குறைஞ்சா குறைக்கிறதுக்கும் கூட்டுனா அதை குறைக்கிறதுக்குமான இயற்கையா மூளை செயல்பாடு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு குறுக்கால போய் நீங்களா திடீர்னு இன்சுலினை கூட்டுறது, திடீர்னு இன்சுலினை குறைக்கிறது, சக்கரை மாத்திரையை கூட்டுறதுங்கிறது மூளையினுடைய செயல்பாட்டை கன்ஃபியூஸ் பண்ணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. முன்னாடி கார் போயிட்டு இருக்கு, நான் ரைட்டு திரும்பணும்னா என்ன பண்ணணும், ரைட்ல இண்டிகேட்டர் போடணும், லெப்ட்ல திரும்பணும்னா லெப்ட்ல அப்பதானே பின்னாடி வர்றவன் கரெக்டா வருவான். ரைட்டு லெப்ட் ரைட்டு லெப்ட்னு நான் மாறி மாறி இண்டிகேட்டர் போட்டேன்னா பின்னாடி வரவன் என்ன ஆவான், கன்ஃபியூஸ் ஆகி ஆக்சிடென்ட் தான். இதேதான் நீங்களா இன்சுலினை கூட்டுறது குறைக்கிறது மாத்திரையை கூட்டுறதும் இதைதான் மூளையில கொண்டு போய் விடும். ஆகவே உங்க மருத்துவருடைய அறிவுரை இல்லாமல் இனிப்பை சாப்பிட்டுட்டு நீங்களே கூட்டுறது நீங்களே குறைக்கிறது, இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டோம்ல
நாளைக்கு நான் பட்டினி கிடக்குறேன், நாளைக்கு நான் கம்மியா சாப்பிட்டு அந்த இன்னைக்கு கூடின சுகரை நாளைக்கு குறைச்சுக்கிறேங்கிறது ஆபத்து. நாளைக்கு நீங்க ஒண்ணுமே சாப்பிடாம எப்பயும் சாப்பிடுற அதே இன்சுலின், அதே மாத்திரை போட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு லோ சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆக எல்லாமே அளவோடு தான் செய்யணும். ஆக தீபாவளிக்கு பட்டாசை மட்டும் ஜாக்கிரதையா வெடிக்கணும்னு இல்ல, இனிப்புகளையும் ஜாக்கிரதையா சாப்பிடணும், மாத்திரையும் ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். ஹாப்பி தீபாவளி. வணக்கம்.